ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாளை புதன்கிழமை, ஆவணி மாதம் 5ஆம் தேதியுடன் புதன்கிழமை வருவது மிக மிக லக்கி டே, நல்ல நாள், அதிர்ஷ்டக்கார நாள். எப்படி? 5 விதமான கோபுர தரிசனங்கள், 5 பிரகாரம். உதாரணமாக திருவானைக்காவல், திருச்சி மாநகரில் உள்ள திருவானைக்காவலே 5 பிரகாரங்கள். திருவாரூர் தியாகராஜர் கோயிலிலும் அப்படித்தான் இருக்கு. இப்படி 5 பிரகாரங்கள், 5 கோபுர கலசங்கள், 5 விருட்சங்கள், அதாவது 5 விதமான மூலிகை விருட்சங்கள், இவைகளை தரிசனம் செய்வதும், வீட்டிலே திருவாராதனம் என்று சொல்வார்கள் வைணவ சம்பிரதாயத்திலே. பஞ்ச பாத்திரம், வட்டில், பித்தளை, வெள்ளி, தாமிரம், இப்படி பலவிதமான பஞ்ச பாத்திரங்களிலே துளசி, வில்வம், வன்னி இவைகளெல்லாம் சேர்த்து கங்கை, சும்மா சொல்கிற கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, இந்த மாதிரி தீர்த்தங்களை அந்த பஞ்ச பாத்திரங்களை சேர்த்து கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியின் பொருள். இதையே திரும்ப திரும்ப ஓம் கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியின் குரு என்கின்ற சின்ன இந்த சோத்திரத்தை, மந்திரத்தை 108 முறை ஒருத்தர் சொல்லிவிட்டால அவங்களுடைய குடும்பத்தில் எந்த தலைமுறையிலேயே மூச்சு இறைப்பு, அது வயதான காலத்திலே இப்பொழுதெல்லாம் சொல்லுகின்றோம், மூச்சு இறைக்குது, மூச்சு உடம்புல, அடப்போயா மூச்சு உடம்புல வேலை அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி நம்முடைய பிராண சக்திகளை, ஜீவித சக்திகளை அதிகமாக கொடுக்கின்ற புதன்கிழமையுடன் தெரிந்த 5ஆம் தேதி, அது தமிழாக, ஆங்கிலமாக, எதுவாக கூட இருக்கலாம். இப்படி புதன் வரனால, புதன் உதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் மகாவிஷ்ணுனுடைய நாள். வித்யாகாரகன், நல்ல படிப்பு, ஞானம், கல்வி, உயர்கல்வி படித்திருப்பாங்க, சரியான வேலை கிடைச்சிருக்காது. செல்ல வேலை கிடைச்சிருக்கும், சரியான சம்பளம் வராது. சரி, சம்பளம் வரும், வேலை கிடைச்சிருக்கும், நிம்மதியே இருக்காது. நல்ல வேலையில் இருக்கின்றவர்கள் திடீர் என்று பதவி இழக்கின்ற காலம் தோன்றிக் கொண்டிருப்பதாக மகான்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி பதவியை விட்டவர்கள், இழந்தவர்கள், இவர்களெல்லாம் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அவர்களுக்கு இது ஒன்றும் ஆண்களும் சொல்லலாம், பெண்களும் சொல்லலாம், குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி 5 பாத்திரங்களிலே வட்டில் என்று கூட சொல்வார்கள். நீங்கள் பெருமாள் கோயிலெலாம் பார்க்கலாம், தீர்த்தம் கொடுப்பதற்கு முன்னாடி, சடாரி வைப்பதற்கு முன்னாடி அந்த பெருமாள் கோயிலில் 5 விதமான சின்ன சின்ன பேலா கூட என்று சொல்வார்கள். இப்படி சந்தன பேலா வேற, அதான் இப்படி சொல்லும்பொழுது இந்த நதிகளை வணங்காமலும், நதி தேவதைகளை நாம் போற்றி வணங்காமலும், தினமும் இந்த மாதிரி சொல்லாதனால நீர் பஞ்சம் அதிகரித்து கொண்டே வருகிறது. தண்ணீரை 1 ரூபாய்க்கு ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு லிட்டர் 20 ரூபா, 25 ரூபா பால் விலையை தாண்டும் போல இருக்குது. அப்போ கூட சுத்தமான தண்ணீர் வருகிறதா என்றால் கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மூச்சு இழப்பு, சுவாச சம்பந்தம், டிபி, ஆஸ்மா, ஃபிட்ஸு இவைகள் வருகின்றவர்கள் நாளைக்கு எல்லா காரியத்தையும் நீங்கள் சாதிக்கணும்னா மருத்துவரை நம்பி ஒன்றும் கதை நடக்காது. எழுதி வச்சுக்குவோம். எல்லா மருத்துவர்களும் தெய்வத்தை வணங்குகிறார்கள், திருக்கோயிலுக்கு செல்கிறார்கள், மருந்தீஸ்வரரை வணங்குகிறார்கள், தன்வந்திரி ஸ்லோகம் சொல்கின்றார்கள். அவர்கள் சௌக்கியமாக சகல வசதிகளுடன் இருப்பதற்கு காரணம் என்ன? நோயாளிகள் அதிகரித்து கொண்டிருந்தால் தான் அவர்களுக்கு வருவான். அதே நல்ல வைத்தியர்கள் இந்த காலத்தில் என்ன செய்வார்கள்? நீங்கள் கொடுக்கறத கொடுங்கோ, இந்த செலவு தான் எனக்கு ஆச்சு, இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா போங்க. இப்போ என்னன்னு கேட்டால், முதல்ல அது எங்கேன்னு சொல்ல முடியாது. உங்ககிட்ட என்ன தகுதி, செல்வ வளம் இருக்கோ, பொருள் வளம் இருக்கோ, அதுக்கு தகுந்தது போல தான் மருத்துவம். ஆனால் கடைசியில் கடவுளை வேண்டிக்கங்க, நாங்கள் செய்கிறத செய்யட்டோம்பாங்க. ஏன்? நம்மகிட்ட முன்னாடியே செஞ்சுட்டா என்ன? அதுக்கு தான் நாளைக்கு வருகின்ற புதன்கிழமை, இன்று வார வாஸ்து நாள். அதிகார வர்க்கத்திலே முதன்மையாக எல்லா மாநிலங்களும் சரி, நமது காவல்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு சோதனை வருகின்ற நாளாக சொல்லுகின்றார்கள். இப்படி தான தர்மங்கள் செய்யும்போது, ஒரு எறும்புக்கு உணவு போட்டாலும் சரி, ஒரு கோழிக்கு, பச்சை குருவிக்கு உணவு போட்டாலும் சரி, ஒரு பசுவுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தாலும் சரி, அந்த எந்த சோதனையும் எவனாலையும் செய்ய முடியாது. கவலையே பட வேண்டாம். உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல பக்தி பூர்வமான, சக்தி பூர்வம், நல்ல இடங்கள், உத்தியோகத்திலே உயர் பதவிகள், கிடைக்காத ப்ரமோஷன்கள் நல்ல விதமாக கிடைத்து நல்ல விதமாக இருக்கின்ற அற்புதமான நல்ல நாள். இன்று செவ்வாய்க்கிழமை ஸ்ரீம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை 1008
முறைக்கு குறையாமல் மேற்கே பார்த்த வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகருக்கு நெய் தீபத்தை ஏற்றி செவ்வாய் ஹோரையில் சொல்வது, இன்னைக்கு ராகுகால துர்க்கை பூஜை செய்யும்போது துர்கா காயத்தினுடன் புத்திர புத்திரிகா தேவி அமோகா தேவி எல்லாம் வைத்து வழிபடுவதும், பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சொல்லப்படுனால் 3லிருந்து 4 கோதூளி முகூர்த்தத்திலே இந்த மந்திரங்களை ஓதுவனால் நம்முடைய மனத்திலே தாங்க முடியாத, வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு கஷ்டம் இருக்கும். கஷ்டங்கள் எங்கேருந்து வந்தது? யாராலையும் வரல. நாம் பல பேர் கண்களுக்கு தெரிவது போல் நல்ல ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல நகை நட்டுகள்லாம் போட்டுட்டு 4 பேரை சந்திச்சுட்டு நம்ம வரும்பொழுது நம்முடைய குடும்பத்தையே ஆட்டி படைக்கும். ஏன்னா பல பேருடைய கண் திருஷ்டிகளுக்கு உங்களுக்கு தவிர்ப்பதற்கான பலம், ஞான தபோ பலம் இருக்கா கேட்டால் நான் யாருக்கும் கெடுதலே செய்யலை. அந்த வார்த்தை சொல்வது கரெக்ட். ஆனால் நீங்கள் கெடுதல் செய்யாமல் இருந்தாலும் வெள்ளை வேட்டியை கட்டிட்டு போனால் கூட அழுக்கு வருமே. நிறங்கள் பல கலராக போட்டு போனாலும் அதில் அழுக்கு தெரியாமல் இருக்கும், வெள்ளையில் தெரிந்து விடும். அதனால் நீங்கள் சௌக்கியமாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கூட உங்களை பாராட்டி புகழ்ந்து உயர்த்தி பேசுவார்களே தவிர, ஒரு நிமிடம்தான் அந்தண்ட போனோன்னே அதை எல்லோரும் மறந்து விடுவார்கள். ஏன் நம்மளும் மறந்துடுவோம். ஏதோ வந்தோம் போனோம், சொந்த பந்தங்களை பார்த்தோம், தெரிஞ்சவங்களை பார்த்தோம். இதனால் என்ன விளைவு நடந்தது? வீட்டிலேயே ஒரு ஆட்டிவிடும், வெளியில் வர முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் மனசு நீ நல்லா இருன்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? பெத்த தாய் தந்தையரை தவிர. தாய் கண்டிப்பாக கெடுதல் நினைக்க மாட்டார். நான் மற்றவர்களை சொல்வதற்கு இல்லை. நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லவன், கொடுக்கலன்னா அவன் போகிறான் அப்படின்னு சொல்கிற காலமாக இருக்கின்றது. அதனால் மருத்துவர்கள் எல்லாம் இந்த தன்வந்திரி ஸ்லோகம், மருந்தீஸ்வரர், இந்திராட்சி சிவகவசம் இப்படி ஓதுவதும், திரியம்பகம் ஜாமிகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவார் உகமிவு பந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிரதா என்கிற மந்திரத்தை எளிமையாக ஓதுவோம். ஓம் பக்ஷிராஜாய மிகே சுவர்ணபக்ஷாய் தன்னோ கருட பிரஜோதயாத் என்று சொல்கின்றவர்களும், மருத்துவ சக்தியை அதிகமாக தருகின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல பெயர் கெட்ட பெயர் வராமல், சோதனைகள் வராமல் பாதுகாத்து கொள்ள அற்புதமான இன்றைய நல்ல நாள். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கும் 9, 18, 27 தேதியில் பிறந்தவர்களுக்கும் மிக அற்புதமான நல்ல பலன்கள் வரும். மேலும் தற்காலிகமாக புதன் மற்றும் சனீஸ்வர கிரகமானது வக்கரகதியில் இருப்பவர்கள், கும்பராசி, மீனராசி மற்றும் கடகராசியிலே உள்ளவர்கள், உங்களுடைய குல வழக்கப்படி குலதெய்வ பூஜை, நித்திய அனுஷ்டானம், சந்தியாவந்தனம், காயத்ரி மந்திரம் சொல்வது, அதுவும் இன்றைக்கு நேற்று யாமனியாவட்டம் நடந்தது. இன்று எல்லா வேதக்காரர்களுக்கு எஜுர் சாம வேதக்காரர்களுக்கும் இந்த காயத்ரி மகாமந்திர ஜபத்தை 1008 முறை 10,000 முறை ஓதுவதனால் உங்களுக்கு நல்ல தபோ வலிமை, காரிய சித்தி, காரிய வெற்றிகள் அற்புதமான கிடைக்கும். மிக மிக அற்புதமான நல்லாள். மலைபலம், கிரிபலம் இவர் வருவதும், கோயில்களை வலம் வருவதும், கோயில் குளங்களை சுற்றி வலம் வருவதும், உதாரணமாக கும்பகோணம் மகாமக தீர்த்தம், வைகை வித்யா தீர்த்தம், இப்படி சிறு ஆலயங்களில் உள்ள தீர்த்தங்களை வலம் வருவதும் சக்தி வாய்ந்த அற்புதமான நல்ல. வழக்கறிஞர்களுக்கு பலவிதமான சோதனைகள் ஏற்பட்டு, அதாவது தான் வெற்றியை பெறுவோம், பெரிய வழக்கறிஞர் என்று சொல்லி நல்ல வழக்கறிஞர்கள் அவர்களுக்கும் பலவிதமான சோதனைகளை கொடுத்து அவர்களுக்கு உடம்போ ஆரோக்கியமோ கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நல்ல நாள் இது. அதனால் நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். இப்படி நித்தியமும் ஒரு ஏழைகளுக்கு முன்பின் தெரியாதவர்களுக்கு கொடுப்பதுதான் தானத்தின் தர்மத்தில் சிறந்தது என்று சொல்கிறார்கள். சொந்தக்காரர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கே கொடுப்பதனால் அதனால் மன வருத்தங்கள் தான் பிற்பாடு ஏற்படுமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி 4 பேர் கண்ணுப்பட்டா கல்லடிப்பட்டாலும் படக்கூடாது என்று பெரியவர்கள் சொன்னது உண்மையாக இருக்கும். பட்சிகளுக்கு, ஒரு பசுக்களுக்கு கொடுத்தால் அது சந்தோஷமாக போகும். மனிதனுக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுத்து பார்த்தாலும் நம்ம டயர்ட் ஆகிடுவோம், நம்ம இழைச்சி போடுவோம், களைச்சி போடுவோம். ஆனால் மனிதருக்கு கொடுக்கலாம், இல்லை என்று சொல்ல வேண்டாம். பொதுவாக முன்பில் தெரியாதவர்களுக்கு தர்மம் பண்ணலாம். அதையே அவர்கள் தொழிலாக செய்கின்றவர்களுக்கு கொடுப்பது என்னமோ சாத்தியப்படாது. இப்படி ஒவ்வொரு நாளும் சிறந்த நாளாக இருப்பதற்காக ஏற்ற அற்புதமான நல்ல நாள் இன்று செவ்வாய்க்கிழமை. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளாளர் அருணாச்சலம்.